ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கியாக வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியா கௌதம் கார்த்திக் ஆசைப்பட்ட அந்த அனாதை பெண்களுக்கான இல்லத்தோட பேரை சூஸ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா நம்முடைய பிரியாவை தாங்க கோயிலுக்கு வர சொல்லியிருக்காங்க. நம்முடைய பிரியாவும் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஷார்ட் டைமில் நீங்கள் இவ்வளோ க்ளோஸ் ஆகுங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுடைய ஃபேமிலியை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்து நம்முடைய ஜானியுமே இந்த பொண்ணுக்கு நம்மளுடைய குடும்பத்தை பிடிச்சிருச்சு, கூடிய சீக்கிரம் பிரியாவோட வீட்டில் பேசி கார்த்திக் கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும் இலக்கியா அப்படின்ற மாதிரி ரகசியமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி பூஜை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐயர் சொன்னதுமே பார்த்திங்கன்னா சரிங்க ஐயா ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னதும் சரிங்க நீங்கள் எழுதியிருக்கிற ஷீட்டை கொடுங்க, நான் சாமி முன்னாடி போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய இலக்கியாவும் அந்த ஷீட்டெல்லாம் போடுறாங்க. அதில் யாருடைய பேர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதமோட பேரும் நம்முடைய இலக்கியா ஜானகி இவங்க 3 பேர் தாங்க இருக்குது. அந்த அனாதை பெண்களுக்கான பேரை யார் வைக்கிறது அப்படின்றத யோசித்து முடிவு எடுத்து தாங்க இந்த வேலையை பண்ணியிருக்குங்க. நம்முடைய பிரியா எடுக்கிற சீட்டு பார்த்திங்கன்னா எப்படி வேண்டிக்கிட்டு எடுக்கிறாங்கன்னா இலக்கியாவுக்கு யாருக்கு எந்த ஒரு துரோகம் பண்ணதில்லை, அதனால் அவங்களுடைய நல்ல மனசுக்கு நல்ல காரியம் செய்கிறதுக்காக அவங்களுடைய பேரை வச்சா கண்டிப்பாக நல்லா இருக்கும் அந்த இல்லத்துக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே அந்த ஷீட்டில் கையை வைக்கிறாங்க. அந்த ஷீட்டில் என்ன பேர் வரும் அப்படின்றதுல ஆர்வமாக இருக்காங்க நம்முடைய கார்த்திக் கௌதம் எல்லாருமே ஆனால் பார்த்திங்கன்னா கார்த்திகோட ஃபோக்கஸ் மட்டும் பேரில் இல்லைங்க, அவரோட ஃபோக்கஸ் எல்லாமே பிரியா மேலே தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஒரு ட்ராமா அப்படின்றப்ப அவர் தாங்குவாரா என்னன்றது தாங்க பெரிய அதிர்ச்சியாக அவருக்கு இருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஷீட்டை எடுத்து நம்முடைய ஜானி அம்மா தான் அங்கே இருக்கிறவங்களே பெரியவங்க, அதனால் அவங்கக்கிட்ட கொடுத்து அந்த ஷீட்டை பிரிக்க சொல்கிறாங்க. பிரித்து நம்முடைய ஜானி அம்மாவும் அதை படிக்கிறாங்க. அந்த ஷீட்டில் யாருடைய பேர் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய இலக்கியா தாங்க. இலக்கியா அனாதை பெண்களுக்கான இல்லம் அப்படின்றது தாங்க வந்திருக்கு. அதை பார்த்து ரொம்பவுமே நம்ம ஜானியும் பார்த்திங்கன்னா இதுதான் நானும் வரணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி நமக்கு ஜானியும் இலக்கியாவுமே நம்ம கௌதமே சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இல்லத்தோட பேர் முடிவாயிடுச்சு. அந்த இல்லத்தில் கூடிய சீக்கிரம் வேலையை ஆரம்பித்து அந்த இடத்துல அனாதை பெண்களை தங்க வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை அந்த இடத்துல கோயிலே எடுத்துடுறாங்க. பிரியா நீ கோயிலுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இந்த மாதிரி பங்களிப்பு ஆற்றத்தில் நான் தான் பெருமை பண்ணோம், நீங்கள் நானும் ஒரு ஆள் நினச்சி என்னை கோயிலுக்கு கூப்பிட்டு அந்த இல்லத்துக்கான பேரை என்னை சூஸ் பண்ண சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்திங்கன்னா பிரியா நீ வேறு யாரும் இல்லை, எங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆள் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜானி அம்மா சொல்கிறாங்க. அது உண்மை தானே ஆண்டி, நான் பழகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனால் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தியை என்னை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரம் நீ எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிற அப்படின்றத நம்ம ஜானி அம்மா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பிரியா பார்த்திங்கன்னா கார்த்தியை ரூட் விட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கார்த்தி தாங்க இவங்க 2 பேரும் ரூட் விடுறத பார்த்து நம்முடைய இலக்கியா கௌதம் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. நம்முடைய கௌதம் சார் என்றைக்கு இந்த ட்ராமா கலைக்கிறாரோ அன்றைக்கி உண்மையிலே சொல்லப்போனால் ரொம்பவே கார்த்தி பழைய நிலைமைக்கு குடிச்சிக்கிட்டு அழியிற நிலைமைக்கு போக நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. நம்ம ஜானியுமே பார்த்திங்கன்னா மருமகன்றதை கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க, தூக்கி எரிஞ்சிருவாங்க. ஏன்னா ஒரு மகனோட வாழ்க்கை நல்லா இருந்து ஒரு மகனோட வாழ்க்கை நல்லா இல்லைன்னா தாங்குவாங்களா சொல்லுங்கள். வரப்போ எபிசோட இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி